வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். நினைச்சாலே தலை சுத்துதா? ஒரே கன்ஃபியூஷன், டென்ஷன். இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி தெளிவா ஒரு முடிவுக்கு வர்றது? அதுக்கு உதவுல ஒரு சூப்பரான சிஸ்டம் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மார்க்கெட்ல ட்ரீட் பண்ற நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா? மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே ஒரு பெரிய குழப்பத்தோட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரத்துல எப்படி நிலைமைய தெளிவா புரிஞ்சுக்கிறது? வாங்க, இதுக்கான பதில தான் இந்த முழு பகுப்பாய்வுலயும் தேட போறோம். மார்க்கெட் ஓபன் ஆகிற அந்த முதல் சில நிமிஷங்கள், அப்பா என்ன ஒரு டென்ஷன்! திடீர்னு விலை ஏறும் இறங்கும். நம்மள பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு எமோஷனலான சூழல்ல தான் நம்ம பெரும்பாலும் தப்பான முடிவுகளை எடுத்துடுறோம். ஆனா இதை எப்படி சரி பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்கணும். சரி, இந்த குழப்பத்தை எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் வழியில தீர்க்கலான்னு பாப்போம். முதல்ல மார்க்கெட்டோட இந்த இமோஷனல் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம அனாலிசிஸ்க்கு ஒரு நல்ல அடித்தளம் போடுவோம். அதுக்கப்புறம் லைவா என்ன நடக்குதுன்னு எப்படி படிக்கிறதுன்னு பாப்போம். மார்க்கெட் பிரஷரை எப்படி விஜுவலா பாக்குறது, அப்புறம் கடைசியா இந்த சிஸ்டம் எப்படி உலகம் பூரா வேலை செய்யுதுன்னு ஆராய்வோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட இலக்கே மார்க்கெட்டை கணிக்கிறது கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பதிலா என்ன நடக்குதுன்னு நம்ம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம ஒரு ரூல்ஸ் அடிப்படையில பக்காவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டமை உருவாக்குறது தான் நம்ம நோக்கம். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இத பாருங்க, 4 லேயர்ஸ் கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பு. இதுதான் அடுத்து நாம என்ன பார்க்க போறோங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. சரி, இந்த சிஸ்டம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியுதா? கவலைப்படாதீங்க. இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க நாம ஒரு பாலம் இன்ஸ்பெக்டர் மாதிரி யோசிக்க போறோம். இந்த ஒரு உதாரணம் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிள் ஆக்கிடும். சரி, வாங்க முதல் லேயருக்குள்ள போலாம். அதாவது அடித்தளம் போடுறது. மார்க்கெட்ல அந்த குழப்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பகுப்பாய்வுக்கு ஒரு உறுதியான பேஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். நம்ம பாலம் இன்ஸ்பெக்டர் உதாரணத்தோட இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு பாலத்துல லோடு ஏத்துறதுக்கு முன்னாடி எந்தெந்த தூண்கள் ரொம்ப முக்கியம்னு ப்ளூ பிரிண்ட்ல குறிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிவோட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான முக்கியமான விலை நிலைகளை நாம முன்கூட்டியே வரையறுத்துடுறோம். அப்போ இந்த முதல் அடுக்கோட முக்கியத்துவம் என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் ஓபன் ஆனோடனே நம்ம எமோஷனல் ஆகி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர்றத இது தடுக்குது. இதுதான் பேஸ். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ லைவா மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு இந்த சிஸ்டம் எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறுபடியும் நம்ம பாலம் இன்ஸ்பெக்டர் கிட்டயே வருவோம். பாலத்து மேல போற வண்டியோட லோடு கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கான்னு சென்சார்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் மார்க்கெட்டோட நிலைய புல்லிஷ், அதாவது ஏற்றத்துல இருக்கா, நியூட்ரல், அதாவது நடுநிலையா இருக்கா, இல்ல பியரிஷ், அதாவது இறக்கத்துல இருக்கான்னு வகைப்படுத்துது. இங்க நம்ம பயாஸ் டேபிள், அதாவது சார்பு அட்டவணைங்கிற இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம். விலை நகர்வுகளை வச்சு நம்ம உணர்ச்சிகளுக்கு இடமே கொடுக்காம மார்க்கெட் நிலைமையை இது துல்லியமா சொல்லிடும். இதுதான் இந்த சிஸ்டத்தோட இதயம்னே சொல்லலாம். சரி, இப்போ 3வது ப்ராஜெக்டோட வேலை என்னன்னு பாப்போம். பாலத்துல சின்ன சின்ன விரிசல்கள் வந்தா இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்? அது சும்மா சின்ன பிரச்சனையா இல்ல பெரிய ஆபத்தோட அறிகுறியான்னு செக் பண்ணுவார். அதே மாதிரி மார்க்கெட்ல வர்ற சின்ன சின்ன சரிவுகள், அதாவது புல்பேக்ஸ், ஒரு ஆரோக்கியமான தொடர்ச்சியா இல்ல ஒரு பெரிய வீழ்ச்சியோட தொடக்கமான இந்த சிஸ்டம் ஆராயும். சரி, இப்போ நாம கடைசி லேயருக்கு வந்துட்டோம். இது என்ன பண்ணோம்னா, நாம இதுவரைக்கும் சேகரிச்ச எல்லா டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஹை லெவல் விஷுவல் சம்மரியா நமக்கு காட்டும். நம்ம ஊமையில சொல்லணும்னா இது ஒரு ஹீட் மேப் மாதிரி. இன்ஸ்பெக்டர் அந்த மேப்பை பார்த்தோன்னே பாலத்துல எங்க அழுத்தம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார் இல்லையா? அதே மாதிரி இந்த சிஸ்டம் சிவப்பு, பச்சை நிற மேகங்களை வச்சு மார்க்கெட் பிரஷரை நமக்கு அப்படியே படமா காட்டிரும். இந்த மேகங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சிவப்பு மேகம் அது பலவீனத்தையும் விற்பனை அழுத்தத்தையும் காட்டுது. அதே நேரம் பச்சை மேகம் மார்க்கெட்ல ஒரு ரெக்கவரி, அதாவது வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத காட்டுது. இத ஒரே பார்வையில பார்த்தாலே மார்க்கெட்டோட மொத்த சூழலும் நமக்கு புரிஞ்சிடும். செம இல்ல? ஓகே, இப்போதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த சிஸ்டம் முற்றிலும் வேற நிஜ உலக சூழ்நிலைகள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த டேபிள பாருங்க. இதுவே இந்த சிஸ்டத்தோட திறமைக்கு ஒரு சாட்சி. பிரேசில் மார்க்கெட்ல VALE3 ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல ஓபன் ஆனப்போ நம்ம சிஸ்டம் அத ஒரு தோல்வி மற்றும் நிராகரிப்புன்னு கரெக்டா கணிச்சது. இன்னொரு பக்கம் கனடாவில் RY ஸ்டாக் சப்போர்ட் லெவலுக்கு கீழே இறங்கினப்போ சிஸ்டம் அத ஒரு மீட்புக்கான வாய்ப்புன்னு காட்டியிருக்கு. பாருங்க, ஒரே ரூல்ஸ், ஆனா வேற மார்க்கெட், வேற சூழ்நிலை, எல்லாத்தையும் எவ்ளோ துல்லியமா இது புரிஞ்சுக்குதுன்னு. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிஸ்டத்தோட அடிப்படை கொள்கை தான்.
வெறும் விலை நகர்வுகளா மட்டும் பார்க்காம அதை ஒரு கட்டமைக்கப்பட்ட விளக்கக்கூடிய நுண்ணறிவா மாத்துறது தான் இதோட இலக்கு. இது கணிப்பு சொல்ற மிஷின் இல்ல, இது புரிதலுக்கான ஒரு கருவி. சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டமைப்போட முக்கிய அம்சங்கள் இதெல்லாம் தான். முதல்ல இதுல எந்த கணிப்பும் கிடையாது. ரெண்டாவது, சிக்னல் வந்த பிறகு அது மாறாது, அதாவது நான் ரீபெயிண்டிங். மூணாவது, இது முழுக்க முழுக்க ரூல்ஸ் அடிப்படையிலானது. இதனால நம்மளோட உணர்ச்சிகளுக்கு இங்க வேலையே இல்ல. இது ஒரு பெரிய கார்ப்பரேட் லெவல்ல யோசிச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இறுதியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். நாம மார்க்கெட்டை கணிக்க முயற்சி பண்றதை நிறுத்திட்டா உண்மையிலேயே நம்மால எதை ஆழமா புரிஞ்சுக்க முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தை பகுப்பாய்வு மேல உங்களுக்கு ஒரு புது பார்வை கிடைக்கும்னு நான் நம்புறேன். உலகளாவிய சந்தைகளை பகுப்பாய்வு செய்யற ஒரு கட்டமைப்பை பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம் தான் இது. பங்குச்சந்தையோட சிக்கலான விலை நகர்வுகளை எந்த ஒரு எமோஷனல் முடிவும் இல்லாம சில ரூல்ஸை வச்சு தெளிவான இன்சைட்ஸா இது மாத்துது. சிம்பிளா சொல்லணும்னா குழப்பத்துக்கு இடமே இல்ல. சரி, இதுல கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவதா, இது ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு சிஸ்டம் மாதிரி. அதாவது தேவையில்லாத நாய்ஸ்ல இருந்து உண்மையான சிக்னலை பிரிச்சு எடுக்குது. எப்படின்னா, சந்தையோட அடித்தளத்தை செக் பண்ணுது, அதோட தற்போதைய ட்ரெண்ட் என்னன்னு சொல்லுது, சின்ன சின்ன விலை சரிவுகள் நார்மலா இல்லையான்னு பாக்குது, கடைசியா வாங்குறவங்க அதிகமா இருக்காங்களா இல்ல விக்கிறவங்க அதிகமா இருக்காங்களான்னு ஒரே பார்வையில காட்டுது. ரெண்டாவதா, இங்க கணிப்புகளுக்கு வேலையே இல்ல, உண்மைகள் மட்டும்தான். அதாவது மார்க்கெட் எங்க போகும்னு யூகிக்காம இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு ரூல்ஸ் படி அப்படியே சொல்லுது. இதனால ட்ரேடர்ஸோட எமோஷனல் பயஸ் போயிடுது. அதோட இது காட்டுற சிக்னல்ஸ் எப்பவுமே மாறாது. கடைசியா இதோட லாஜிக் உலகத்துல எங்க போனாலும் ஒண்ணுதான். ஒரே ஒரு நாள்ல பிரேசில், கனடா, அமெரிக்கான்னு 3 வேற வேற மார்க்கெட்ல நடந்த விஷயங்களை எந்த ரூல்ஸையும் மாத்தாம இதை வச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரே லாஜிக் தான், ஆனா வெவ்வேறு சூழ்நிலைகளை இது கரெக்டா விளக்கிடுச்சு. சுருக்கமா சொல்லப்போனா, இந்த கட்டமைப்பு சந்தையோட குழப்பமான விலை நகர்வுகளை